ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேத்தே நத்வம் சோசிதுமர்ஹசி. இது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 27வது ஸ்லோகம். இதுல பரமாத்மா ஆகிய கிருஷ்ண பிரான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. அதாவது போன ஸ்லோகத்தில் நம்ம கடந்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த உயிரினங்களுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் உயிர் அப்படின்னு ஒன்று இருக்கோ, பிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தினால உயிர் அந்த உடம்புக்குள்ள வந்துடோ, இறப்பு அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தினால அந்த உயிர் அந்த உடலை விட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் கண்டினியூ பண்ணி சொல்றார் இந்த ஸ்லோகத்திலையும். அதாவது எதுக்கெல்லாம் பிறப்பு அப்படின்னு இருக்கோ, அதாவது எந்த ஒரு உயிரினம்னா ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ரெண்டே ரெண்டு பார்ட் தான் இருக்குமா. ஒன்று அதோட உயிராம், இன்னொன்று அதோட உடலாம். இந்த உயிரையும் உடலும் தனித்தனியாக இருந்தாலும் ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாதான் நம்மளால. அதனால தான் சொல்லும்போது சில பேர் சொல்லுவா உடலுக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இன்னும் சில பேர் சொல்லுவா இல்லை, உயிர் தான் உடலை கட்டுப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த உயிர் உடல் ரெண்டுமே தனித்தனியான வஸ்துக்களாக தனித்தனியான விஷயங்களா இருந்தாலும் அதை பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் இந்த உயிர் அந்த உடலுக்குள்ள வந்தாதான் அந்த உடல் செயல்பட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த உடல் செயல்படுத்துறதுக்காக உயிரை கடவுளே அனுப்பி விடுவாராம் ஒரு உடலுக்குள்ள. அந்த உயிர் எந்த உடலுக்குள்ள போகுங்கிறதும் அவர் தான் தீர்மானிப்பாராம். அதை தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார் கிருஷ்ணர். ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. அதாவது ஒருவன் எப்பேற்பட்ட செயல்கள், எந்த விதமான செயல் செஞ்சாலும் அந்த செயலெல்லாம் ஒரு கணக்கா எடுத்து அவன் இறந்த பிறகு அவனோட ஜீவன் அடுத்த எந்த உடலுக்கு போகணும் அப்படிங்கறத முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதனால நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுதான் நம்ம அடுத்தது என்னவா மாறப்போறோம், அடுத்த ஜென்மத்துல, அதாவது அடுத்த பிறப்புல நம்ம எதுவா பிறக்க போறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்குமா. ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத பரிஹாரியேத்தே நத்வம் சோசிதும் அர்ஹசி. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அதாவது ஆரம்பத்திலேருந்து இந்த 2வது அத்தியாயத்துல என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இந்த உயிர் அப்படிங்கிறத எதாலையும் அழிக்க முடியாது. இந்த உயிருக்கு அழிவே கிடையாது. ஒரு உடலை வேணாம் நம்ம நெருப்பு வச்சு அழிக்கலாம், ஒரு அஸ்திரங்களை அதாவது ஒரு வெப்பனை வச்சு அழிக்கலாம். ஆனா இந்த உயிருக்கு அழிவே கிடையாது, இதை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். அது மட்டும் அல்லாமல் இந்த உயிருங்கிறது ஒரு இடத்துலயும் இன்னொரு இடம், அதாவது ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடலுக்கு போயிட்டே இருக்குமா. எப்படி ஒருவன் ஒரு பழைய துணி, ஒரு கிழிந்து போன துணி அதை வச்சிருந்தானா அதை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு துணியை வாங்குவானோ, அதே போலத்தான் இந்த உயிரும் ஒரு உடலாக தாவி தாவி போகுமாம். அந்த உடல் அது கரண்டா இருக்கிற உடல் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம். இதே மாதிரிதான் ஒரு உடலுக்கும் தாவர உயிர் தான் இப்போ உன் சொந்தங்களின் ரூபத்துல உன் சொந்தங்களின் உடல்ல இருக்கு. அதனால நீ அழிக்க போறது சொந்தங்களின் தேகத்தை, சரீரத்தையே தவிர உன் சொந்தங்களா நீ பார்க்குற அந்த ஆத்மாக்களை கிடையாது. அதனால எப்படி இருந்தாலும் அந்த ஆத்மா, அந்த ஜீவன், அந்த உயிர் இன்னொரு உடலுக்குள்ள போயிட்டு திருப்பியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதனால உன்னோட சொந்தங்களாகவே இருந்தாலும் மனிதர்கள் தான், பிறப்பு அவளுக்கு உண்டு. இப்போ அவ இறந்து போக போறா, அது உன் கையால நானே நடத்திடுவேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விரிவான அர்த்தம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.